சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தஞ்சாவூர் சைடு வந்து விஜய் சார் போயிருக்காரு. இன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அவர் பேசின விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு சார் கரெக்டாக இருந்திருக்கு, ஓவராலாக எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து விஜய் சுற்றுப்பயணத்தை வந்து நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றிட்டாங்க. வந்து நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அப்புறம் வந்து சேலம், வேலூர், அதன் பிறகு இங்கே தஞ்சாவூர்னு வந்த பிறகு பொதுவாக நம்மளே கூட பேசியிருந்தோம். வந்து இவர் போறாரு, அந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாம பொதுவான அரசியல் பேசிடுறாரு. வந்து பொதுவான அரசியல்னா எதிர்ப்பு அரசியல் தான். நான் கூட சொல்லியிருந்தேன், ஒரு மாசம் தாங்க இருக்குது, இன்னும் 1.5 மாசம் தான் இருக்குது, அதுக்குள்ள போய் என்னத்தை வந்து அந்த சம்பந்தமான அரசு இது பேச முடியும் அப்படின்ட்டு வழக்கம் போல சிஎம் சார் வாங்க நீங்க, அப்புறமா ஏன் டெல்லி கூட நீங்க வந்து போட்டின்றீங்க, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு ஏன் போட்டின்றீங்க, இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டி அப்படின்ற விஷயம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வேலூர் பேசும்போது நம்ம பரவலா சொன்ன விஷயம் என்னன்னா, வடார்காடு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய மூலாதாரமே வந்து பாலாறு. இந்த பாலாறுலாம் வறண்டு போச்சு. வந்து அதை தாண்டி வேலைவாய்ப்பின்மை வந்து அந்த பகுதியில் வந்து இன்னும் ட்ரையான ஏரியா. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. வந்து அந்த டைம்லாம் வந்து ஒரு 80-85 காலகட்டத்துல ரேடியோ வைக்கும் போது வந்து மானாவாரி பயிர் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சியில அப்போ வந்து சொல்லும் போதெல்லாம் திருவண்ணாமலை சம்பவராயர் மாவட்ட விவசாயிகளே உங்களுக்கு மானாவாரி பயிர் அப்படின்னு. இந்த விஷயங்களை ஏன் பேச மாட்டோம், சேலத்துக்கான விஷயத்தை ஏன் பேச மாட்டோன்ற போது இங்க வந்தாச்சு. குறிப்பா வந்து காவிரி டெல்டா, தஞ்சை டெல்டா ரெண்டுத்துக்கும் நடுவில் செங்கிப்பட்டி வந்து திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் கரெக்டா நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. வந்து இன்னைக்கு டெல்டா அப்படின்னாலே விவசாயிகள். அதுதான் விஜய் சொல்லியிருந்தார். வந்து நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிறோம், கடவுள் தான் நமக்கு சோறு தராருன்றோம், அந்த கடவுளுக்கே படையல் போடுறவங்க தான் வந்து விவசாயிங்க. அதை விட வேற என்ன உயர்ந்தது வேணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா, விஜயோட ஸ்பீச்சில் வந்து விவசாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, அதை தாண்டி முக்கியமானது எதுவும் கிடையாது. நீங்க இலவசத்தை கொடுத்துடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம், உங்க அக்கௌண்ட்ல வந்து வங்கியில வந்து ரூபாயில போட்டுடலாம், எல்லாம் அந்த நேரத்துக்கு ஓகேப்பா. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா சைமன்? வந்து இது பேசினா வந்து என்ன சொல்லிடுவாங்க, நீங்க விஜய் பேசலனாலும் பொதுவா வந்து எப்பா உள்ளூர் அரசியல பேசுப்பா, உள்ளூர்ல நடக்கிற விஷயத்த பேசுப்பா, நீ ஏன்பா வந்து லண்டனுக்கு போற, ஐநாவுக்கு போறன்னு. அவர் சொன்னது வந்து ஐநாவினுடைய அறிக்கையை பாருங்க, அதுவும் நம்மூர் தினத்தந்தியில வந்து இருக்குது, இருக்கிறவங்க போய் பாருங்க, இங்கேயும் யாரும் கூகுள் பண்ணாதீங்க, சர்ச் பண்ணாதீங்க அப்படின்னு. ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து ஒரு கட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடை தாண்டி தண்ணி சுத்தமா இருக்காது, அதுல அதிகப்படியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இன்னும் கேட்டா இந்த வருஷம் சென்னைக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. தண்ணி போன தடவை மழையே சுத்தமா இல்ல ஐநாவே சொல்லியாச்சு. அதுக்கு மழை இல்லைன்னு தாண்டி வந்து விஜய் எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு யூனிவர்சல் பிரச்சனை தான் அது. வந்து இது பேச வேண்டிய இடமும் அந்த இடம் தான். வந்து நீங்க கனிம வளத்தை காலி பண்றீங்க, மணலை காலி பண்றீங்க, மலையை காலி பண்றீங்க, மணல் மாஃபியான்னு கோர்ட்டே வந்து சில பேர் வந்து சுட்டி காட்டுது. இப்படி எல்லாம் இருந்தா எதிர்காலத்தை நீங்க நினைக்காம நீங்க கொடுக்குற அந்த இலவசம், அவங்க கொடுக்குற அந்த வாக்குறுதி, ஒருத்தர் வந்து இவங்க பெண்கள் மட்டும் போனா போதும் அப்படின்னு அவங்க ஆண்களை சேர்ந்து போகலாம் பஸ்ல ஃப்ரீயா, இங்க 5000 கொடுக்குறீங்களா, 10,000 கொடுக்குறேன். இதுதான், இதுக்குள்ளேயே மக்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குது, இதற்கான உங்க சந்ததிக்கான விஷயம் இருக்குது. இதை தாண்டி இந்த பூமி நல்லா இருக்கணும், இனி வரப்போறவங்க சுகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் பேசுறது. குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பேசிய விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. கூட்டுறவு வங்கியில வந்து இருக்கிற கடனை எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்தா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார், முன்னாடி வந்தவங்களும் இதே தான் பண்ணியிருக்காங்க, இது திரும்பவும் அவரே திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி? பொதுவாக வந்து விவசாயிகள் சம்பந்தமா அவங்க ஒரு அறிக்கையினுடைய ஒரு பகுதியா அவர் வாசிச்சிருக்காரு. டெல்டா பகுதின்னு எல்லாருக்கும் பொருந்தும். டெல்டாவில் மட்டும்தான் விவசாயம் இருக்கானா, எல்லா இடத்துலும் இந்தியா முழுக்க இருக்கிறான். வந்து அவர் சொன்னது வந்து உர தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னாரு. வந்து இது வந்து உர தட்டுப்பாடு அப்படின்போது உரம் வந்து ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. உரம் வந்து மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உரத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஒன்றிய அரசு தான் அதை கேட்கணும். ஆனாலும் அதை சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி விவசாய கடன் ரத்து அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலமா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வந்து கூட்டுறவு வங்கியில தான் அதிகமா லோன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாரும் கூட்டுறவு வங்கி லோனை தான் நாங்க வந்து நிராகரித்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலயே நிறைய பேர் வந்து கூட்டுறவு வங்கியில லோன் எடுப்பாங்க. இவரும் அதையே சொல்லியிருக்காரு. இல்ல இதுல இப்ப நான் படிச்ச ஒரு ஆர்டிகல் என்னன்னா, அது எந்த அளவுக்குன்னு தெரியும், நான் படிச்சதுதான். வந்து இப்ப கூட்டுறவு வங்கி எங்க தெரியுமா, அவங்க எங்க வாங்க தரீங்களா ஃபண்ட் வாங்குறாங்க, நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. அங்க இருந்து இப்படி வருது. அது வந்து நீங்க எப்படி போனாலும் அங்க இருந்தா இவங்க வாங்குறாங்க.
அதனால அது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும், அதனுடைய வரைமுறை என்ன, அது எந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க, அல்லது கடனை வந்து எவ்வளவு அடைச்சிருந்தா எவ்வளவு தள்ளுபடி வரும், அடைக்காம இருந்தா எவ்வளவு வரும், டீட்டெயிலா சொல்லும் போது தான் தெரிய வரும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி, பயிருக்கு இவ்வளவு காப்பீடு, அப்புறம் மழை வந்ததுன்னா பயிர் உங்களுக்கு சேதமாயிடுச்சுன்னா ஏக்கருக்கு இவ்வளவு, ஹெக்டாருக்கு இவ்வளவு, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது காலகாலமா விவசாயிகளை வந்து ஒரு ஏமாற்றுகிற வேலைதான். ஆனால் விஜய் வந்து இதை வந்து என்ன சொல்றது, அவருடைய பாணியில சொன்னோம்னா ஒரு டீசர் தான், மற்றபடி ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்கு. மெயின் பிக்சர் மீன் ஒரு விரிவான தேர்தல் அறிக்கை வந்து உங்களுக்கு டீட்டெயிலா போடுறது. அப்ப டீட்டெயிலா இந்த தேர்தல் அறிக்கையில் இது சொல்லும் பொழுது தெரிய வரும். சார் விஜய் சார் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த சினிமா டைலாக் தோணியில இருந்தது. அவர் வந்து இந்த சாமி பூமி அப்படின்னு சொல்லி நிறைய எதுகை முனையில நிறைய பேசிட்டு இருந்தாரு. அவரு அந்த விஷயங்கள்லாம் பேசுனதை தாண்டி இந்த டேம் மேட்ரு வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. தண்ணிக்குள்ள போய் எப்படி அதை செக் பண்ணோன்ற இதையும் நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன், தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாரு. சூறாப்படத்து இதெல்லாம் போட்டு கூட அது சார் சன் நியூஸ்ல அதாவது வந்து நான் எதிர்பார்த்துதான் அது வந்து, அதாவது அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலி ஆகும்னு ஒரு பழமொழி உண்டு இல்ல, அது மாதிரி இவன் எப்ப எது பேசுவான், எங்க பாயிண்ட்ல எதை புடிச்சு எதை மீம்ஸா போடல தயாரா ஒரு டீமே உட்கார்ந்து இருப்பாங்க பொழுது, டெம்ப்ளேட் ரெடியா வச்சிடறா அப்படின்னு வந்து எது பேசினாலும் விமர்சனம் தான். சரி நீங்க விஜயை விட்டுருங்க, மற்ற கட்சியில இருக்கவங்க பேசுறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல 1000 மீம்ஸ் போடலாம். நான் தவறா சொல்ல வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து லட்சக்கணக்கில் நீங்க நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்ங்க, நீங்க வந்து இவங்களுக்கு பண்ணா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஆவேசமா பேசுறது வந்து விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்திருக்கிறேன் நானு. நீங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன அர்த்தம் வந்து, ஒண்ணும் தெரியாமல இவ்வளவு விஷயங்கள் பேசுறது வந்து இப்படியா ஒவ்வொன்னா இவங்க அசால்ட்டா விட்டு விட்டு இந்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரும் வளர்ச்சியா இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்னடா இவன் இப்படி பார்த்தா நம்ம இப்படி வந்து ஒரு வளர்ச்சியா இருக்குதுன்ற ஒரு கடுப்பு. அதுதான் சொன்னாரு, எனக்கு இவங்கன்னு கிடையாது, எல்லா தரப்புல இருந்து என்ன எதிர்க்கிறாங்க, எல்லா இடத்துலயும் எதிர்க்கிறாங்க. மக்களும் வந்து 2 பேர் தான் மறுபடியும் நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்கணுமா, புதுசா ஒருத்தன் வரட்டுமே. அவர் சொன்னது ஆரம்பிச்சது நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாடு தான் அந்த விஜய் தான் அந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட போட்டு அந்த மீம்ஸ்ல அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் எதோ பேசிட்டு இருக்காங்க. இது கூட அதை சொல்லியிருந்தார், வேலூர்ல வந்து நான் பேசினேன் வந்து எங்க இது மாதிரி வந்து முதல்வர் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இந்த தேர்தல் அப்படின்றாரு. இதை பேசின நான் வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட கையாளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு டிவிக்கு தான், அவர் அதிமுக கிட்ட கூட சேர்க்கவே இல்லை. அது தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டா சரி, இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவாங்க சார், அடுத்து வந்து சென்ட்ரல்ல யாருக்காவது சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்போவே அவங்களோட ஸ்டாண்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கலாம். அதனால சென்ட்ரல்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. இல்ல சப்போர்ட் மீன் எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க வந்து, இல்ல சார் இப்போ நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னோட கட்சி சார்பாக நாங்கள் வந்து சென்ட்ரலில் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது, நேஷனலிஸ்ட் கட்சி. அவங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு தெரிஞ்சுட்டா இப்போ காங்கிரஸில் இருக்கவங்கலாம் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிஜேபி அவர்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேட்குறேன் சார். அது வந்து நாங்கள் யாருன்னு சொல்லாமல் அதுக்காக என்ன இருக்குது வந்து நீங்கள் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு, சென்ட்ரல் கூட யாரு கூட நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான இதுவாக தான் இருக்குது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸோட அந்த கூட்டணியும் ஒண்ணு முடிவாகல. ஆமா சார், அது நேத்துல இருந்து ஒரே பிரேக்கிங் நியூஸா இழுப்பறியா இது பண்ணி திடீர்னு ராகுல் காந்தி கதவை சாத்திட்டாரு, யாரும் என்ன மீட் பண்ணாதீங்கன்ட்டாங்க. சோனியா காந்தி கதவை ஓபன் பண்ணிட்டாங்க, திரும்ப இங்க வந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு செல்வ பெருந்தகை வந்து ரைட் எல்லாரும் கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, கூட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சீக்கிரம் போங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இல்லைங்க, அதுல வந்து 2 பிரிவு ஆகி போச்சு. ஒன்னு வந்து சோனியா பிரிவு, இன்னொன்னு வந்து ராகுல் காந்தி பிரிவு. அவங்கெல்லாம் வந்து அம்மையார் சோனியா காந்தியோடைய பிரிவுலாம் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, ராகுல் பிரிவுலாம் வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சு போச்சு. இப்படியா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வரும்பொழுது ஒரு பெரிய பலம்னு கண்டிப்பா சொல்லலாம். நிச்சயமா இருக்குது. காங்கிரஸ் வந்து டிவிகே கிட்ட வரல, நாங்க டிஎம்கே கூட இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அது டிவிகேக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? இல்ல, ஒண்ணு ஒரு சிறுபான்மையினர் எதிர்பார்ப்பு தாண்டி டிவிகே ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து. அப்படி எதிர்பார்க்கறதா இருந்தா வாங்கன்னு நீங்க கூப்பிடலாம், அவங்க ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தலாம். திடீர்னு முந்த நாள் கூட பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்காரு ராகுல் காந்தி, அதை வச்சு போய் பார்க்க போறாரு, சீட்டு கொடுக்க போறாங்க. அதெல்லாம் கலப்பி விட்டுறதாங்க. என்ன வந்தாலும் இது எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்ல, இன்னும் போக பாருங்க, இன்னும் என்னென்ன வரும். அது வழக்கமா வரதுதான் தாண்டி உள்ளுக்குள்ள வந்து இணக்கமா தான் இருக்காங்க.
வெளியில தான் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து தாக்குறாங்க, ஒரு சைடு எஸ்ஓபி போடுறாங்க, இன்னொரு சைடு ஒரே அழுத்தமா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது நீங்க சொல்றது அதிமுக திமுக அந்த 2 கட்சியும் என்ன வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்கன்ற அளவுக்கு பேசியிருந்தாரு. அது எப்படி சார், நிஜமாவே அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா உள்ள இணக்கமா இருக்கிறதுக்கு? இல்ல, இணக்கமா இருக்கிறத தாண்டி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான், அதுதான் விஜயம் சொல்லியிருக்காரு. இணக்கமா இருக்கிறத தாண்டி வந்து நான் புதுசா நடுவுல விஜய் வந்து நின்றுட்டானே அப்படின்னு அவங்களுக்கு பெரிய இதுவாகி போச்சு. 2 பேரும் தான் நம்ம 2 பேரும் தானே வந்து இவன் வேற ஏன்டா குறுக்க வந்து நின்றுட்டான். அது ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுதான். இந்த மாற்று கட்சி அப்படின்ற மாற்று அப்படின்னு, ஏன்னா 2 திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆண்டுகிட்டு இருக்கணுமா, 2 திராவிட கட்சிகள் தான் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற மனநிலை வந்து தமிழ்நாட்டில் மொத்த எழுச்சியா இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்க 89ல மூப்பனார் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஒரு 2 திராவிட கட்சி தான் இருக்கணுமா, ஒரு மூப்பனார் தலைமையில ஒரு தமிழகத்துல ஒரு ஆட்சி அமையட்டுமே அப்படின்னு. விஜயகாந்த் 2006ல வந்தது அப்படிதான். ஆமா சார், அப்போ விஜயகாந்த் அவர்களும் இந்த மாதிரி 2 கட்சிக்கு நடுவில் தான் வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல அவர் யாரு கூடயாவது கூட்டணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? உங்களுக்கு கட்சியை வளர்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்க இப்ப கூட என்னன்னா, இப்ப அவங்க கூட்டணி நாங்க மறுக்கலையே, அவங்க வந்து டிவிகே தரப்புல இருந்து ஏங்க கூட்டணியே எங்க பக்கம் வரவே வராதிங்க, லெட்டர் பேட் கட்சி கூட வராதிங்கன்னு சொல்லல. எங்க கொள்கை கோட்பாடு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு, எங்க தலைவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர், ஒத்துக்குன்னா வாங்க அப்படின்றாங்க. ஒட்டுமொத்தமா கூட்டணியில் அந்த சமயத்துல கூட்டணியே இல்லைன்னு நினைக்கிறேன். 2006ல விஜயகாந்த் கூட்டணியை வைக்கல. அதன் பிறகு நீங்க தொடர்ச்சியா அரசியல் பண்ணோம், கட்சி பெரிய அளவுல வந்துருச்சு, உங்ககிட்ட இவ்வளவு எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இப்ப கூட பல பேருடைய கருத்து என்னன்னா, விஜய் அவருடைய ஒரு கான்பிடென்ட்ல, அப்புறமா வந்து மக்கள் தர செல்வாக்குல, இப்ப தர செல்வாக்குல உறுதியா தனிச்சு நிக்கிறாருன்றாரு. ஆனா பல பேருடைய கருத்து என்னன்னா, நீங்க ஒரு அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கலாமே விஜய் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அது காரணம் என்னன்னா, வெற்றி ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்துடும். ஒருவேளை பிஜேபி இல்லாம இருந்தா கூட்டணி வைக்கிறதுக்கு ஒருவேளை இருக்கலாம். பிஜேபி வந்து தொடர்ச்சியா அவர் வந்து ஒன்றிய அரசு எதிர்த்துக்கிட்டு வராரு. ஆமா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வராரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் என்ன பிஜேபியோட பி டீம் சொல்றாங்க அப்படின்றாரு. ஒருவேளை பிஜேபி இல்ல அப்படின்னா ரைட்டு, பிஜேபி இல்ல போனா அதிமுக செலவு பண்றதுக்கு யாரு வந்து அங்க இத்தனை அறிக்கை கொடுத்துருக்காங்களே, வந்து 10,000 ரூபாய் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னு வேற சொல்லியிருக்காங்க, துட்டு வேற செலவு பண்ணணுமே, அது ஒரு பக்கம் இருக்குது. வந்து இப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. ஆனால் விஜய்க்கு என்னன்னா கான்பிடண்டா, இப்ப 2006ல விஜயகாந்த் இது வச்சாரு, இது மாதிரி வந்து 2 கட்சி தான் மறுபடியும் இருக்கணுமா அப்படின்னு. அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதன் பிறகு விஜய் வந்து ஒரு குரல் கொடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா, நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்டபோது, அவர் என்ன அரசியல் பத்திரிகையாளர் கேட்டபோது, பெரும்பாலும் ஒரு வேட்பாளர், நீங்க ஒரு வேட்பாளர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 22-25% ஓட்டுங்களுக்கு இருக்கணும் டெபாசிட் கிடைக்கிறதுக்கே. வெற்றின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 32-33% கண்டிப்பா தேவை அப்படின்னு. இப்ப விஜய் கிட்ட இருக்கிறது 22-23% அப்படின் பொழுது அவர் எப்படி வந்து 2 கட்சிகளுக்கு மாற்றா வந்து வெல்வார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வேணும் ஒரு சமயம் அது இன்க்ரீஸ் ஆகலாம். இன்னும் விஜயோடைய சுற்றுப்பயணம் மாறும் பொழுது மக்கள் மனம் மாறலாம். ஏன்னா கருத்து கணிப்பா ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே இருக்கும். அது என்னவெல்லாம் நடக்கலாம். அவர் பொதுவா சொன்னது வந்து இப்ப என்ன இப்ப விஜய், இப்ப சீமானும் அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. சீமான் நீண்ட காலமா சொல்லிட்டு வர்றாரு, 2 கல்வி, ஒண்ணு பேய் கூட கொடுத்து நடத்துறீங்க, இல்லைன்னா அதை விட்டா பிசாசு கூட கொடுத்து நடத்துறீங்க, மறுபடியும் பேய் பிசாசு தான் பாருங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு. சீமான் என்னன்னா கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்றாரு. கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அவர் பொதுவா வந்து தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு வந்து. அதனால அவருக்கான ஒரு விழுக்காடு ஓட்டு வந்து விழுது. அது வெற்றி வாய்ப்பா மாறுதான்னு தெரியல வந்து. இப்போ நீங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வச்சுங்க, அவன்லாம் ஓட்டு பிரிப்பாங்க வந்து, ஓட்டு பிரிப்பான். நீங்க ஒரு 6% ஓட்டு பிரிச்சா கூட பெரிய அளவுல பாதிப்பு இருக்குது. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம், தேர்தல் வந்துட்டு விஜய் சொன்ன மாதிரி தான் போன வேலூர் மீட்டிங்ல வந்து இது வந்து அதிசய தேர்தல் அப்படின்னாரு வந்து. 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர அதிசய தேர்தல், உண்மையாவே இது அதிசய தேர்தலாம். இது வரைக்கும் யாருக்கு வெற்றி, யார் ஓட்டை யார் புடுங்குவாங்க, யார் ஜெயிப்பாங்க, யார் டெபாசிட் எழுப்பாங்க, ஒரு தொங்கு சட்டசபை வருமா, யார் மெஜாரிட்டி கொள்ள வருவாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. இது ஒரு அதிசய தேர்தல் தான் சார். ஜனநாயகனை பத்தி இத்தனை நாள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பேசிட்டார். என்னது, எதுல இருந்து ஆரம்பிச்சு, கரூர்ல ஆரம்பிச்சு ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. குறிப்பா சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வாய்ஸ் அவுட் பண்ணாரு. அவர் வந்து மானிய தேனை போட்டு பேசினாலும் அவர் வந்து எனக்காக பேசியிருக்காரு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. பட் அவர் வந்து இதை பத்தி அந்த டைம்ல பேசலையே அப்படின்ற நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இருந்துச்சு இல்ல சார்? ஆனா இத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து ஜனநாயகனை பத்தி திடீர்னு பேசுறதுக்கான காரணம் இல்ல, இது அப்ப பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஏங்க மக்கள் பிரச்சனைக்கு பேசுறீங்களா,
நீங்க உடனே ஜனநாயகம் உங்க படம் உடனே நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து பராசக்திக்கு எதிரான வேலை பண்றீங்களா? அப்ப சிவகார்த்திகேயன்ல துப்பாக்கி கொடுத்தது நீங்க புடுங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா இதே கேள்வி நீங்க சைமன் தான் கேட்பாரு வந்து, நிச்சயமா கேட்டிருப்பாரு வந்து. நான் வந்து இதுக்காக சொல்லல, இது நடந்துதான் இருக்கும் வந்து. அதனாலதான் விஜய் ஜனநாயகம் கூட ரொம்ப டீப்பா பேசாம போற போக்குல வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு வந்து. ஆனா சிஎம் வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டே போட்டாரு, ட்வீட்டே போட்டிருந்தாரு. அதுவும் இதுதான் நாகரிகமான ஒரு மேடை வந்து. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விஜய் இவ்வளவு கூட்டத்துல, அது விக்கிரவாண்டியில் தொடங்கி இப்போ வந்து தஞ்சாவூர் வரைக்கும் அந்த கூட்டத்தில் யாரையும் தரந்தாண்டு 3ஆம் தர வார்த்தைகள் எல்லாம் போயிட்டு பேசலிங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு விஷயத்த சொல்றா கூட ஒரு யாராலும் நம்ம பேசக்கூடாது. ஆக்சுவலா வந்து ஒரு தரம் தாழ்த்தியோ இதுவாக சார் அவர்களே இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இது எதிர்த்துதான் பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது சொல்றாரு சார். இதான் இருக்குது வந்து. அவருக்கு விஜயை விட சின்ன வயசா இருக்கிற விஜய் அங்கிள் கூப்பிட போறான். ஆமா, அவ்வளவுதான். இது கலாய்க்கிறதுக்காக கூப்பிடல, இல்ல கலாயத்துக்கு வேற வயசு தானங்க வந்து. ஆமா, பெரியவரை தாத்தா நான் கூப்பிட முடியும், அப்படி கூப்பிட்டா சும்மா இருக்கீங்களா நீங்க வந்து. பொதுவா சொல்றேன் நான் வந்து, வயதுக்கான ஒரு இது வந்து. டிஎம்கே இது வரைக்கும் 2 தடவை தொடர்ந்து ஆட்சி பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. அதுல வந்து இப்போ விஜய் அவர்களும் அதே தான் திரும்ப சொல்றாரு. அவங்க அப்பாவாலேயே முடியல, இவர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. டிஎம்கே தொடர்ந்து ஆட்சி பண்றதுக்கு முடியாதா, இல்ல மக்கள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல, டிஎம்கேன்னு சொல்றதை தாண்டி என்னன்னா, பொதுவாகவே மக்களுக்கு என்னன்னா, நீங்க ஒரு வாட்டி அதிமுக இருந்ததுன்னா அடுத்த வாட்டி டிஎம்கே வந்து. சில சமயம் வந்து எம்ஜிஆர் தொடர்ச்சியா இருந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மையார் வந்து இருந்திருக்காங்க வந்து, அதை தாண்டி கலைஞரும் இருந்திருக்காரு. இது மக்களுடைய இயல்பான ஒரு மனநிலை தான் வந்து. அதுதான் சீமான் சொல்றது வந்து. இப்ப வந்து இதுவா சொல்றாரு. அது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில மாறும் அடிக்கடி வந்து. சென்னை வந்து ஒட்டுமொத்தமா மாறும். சென்னையோட முழுக்க ஒரு டிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, அடுத்ததுல பாத்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே. நீங்க மற்ற இதுல பாக்குறத விட வந்து சென்னையில இருக்கிறது அது அப்படிதான் சொல்றாரு கண்டி வந்து. இது மாறுதலா இந்த வாட்டி நாங்க தான் வருவோம் அப்படின்றது வந்து உறுதியா இதுவா இருக்கிறதுக்கான விஜய்க்கான காரணம் என்னன்னா, இந்த கூட்டம் தான் வந்து. இப்படி வர கூட்டம் வந்து இது ஓட்டா மாறிடுமா, இது விஜயை பார்க்க வராங்க. நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சைமன் வந்து விஜய்க்கு வந்து விவாகரத்து விஷயம் வந்தது வந்து, நம்ம அதை பத்தி பேச வேணாம். நம்ம அது கடந்து போன ஒரு விஷயம். அது நான் அதை பத்தி கூட பர்சனலா எங்கேயும் பேசவே இல்லை. நான் ஒரு இதுக்காக சொல்றேன். இந்த ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல என்ன ஆயிப்போச்சு, விஜய்க்கு பெண்கள் செல்வாக்கு குறைஞ்சு போச்சுப்பா. பெண்கள் பூரா வந்து கட்டையை வச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு இருக்காங்க வந்து. பெண்கள் பூரா விஜய் இந்த வழியா தான் நான் வரட்டும், நான் பாரு வந்து அப்படின்ற அளவுக்கு விஜய் கூட்டத்துக்கு பெண்களே இனி வரமாட்டாங்க. என்னையா வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசிவிட்டு, உங்க வீட்டுல இருக்கிற மனைவியை வந்து நீ துன்புறுத்தி இருக்கிற, உங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நீ வந்து டார்ச்சர் பண்ணிருக்க அப்படின்னு பொழுது நிறைய பேர் என்னன்னா, நான்லாம் கூட எதிர்பார்த்தேன். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போவார் வந்து, செங்கிப்பட்டிக்கு போற வழியில எந்த பெண்களும் இவருக்கு ஆதரவே இருக்க மாட்டாங்க பொழுது, எதிர்ப்பு ஏதாவது குரல் வரும்னு பார்த்தா அது பின்னாடி ஓடி வந்தவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் இருக்காங்க. இது என்னன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இது பர்சனல். இது எந்த விதத்திலும் பாதிக்காது. இப்போ விஜயா அதை தான் நினைச்சிருப்பார். விஜய்க்கே உள்ள கூட இருந்திருக்கலாம் அது. இன்னும் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஏதாவது அது எதிர்வினை ஆகுமா அப்படின்னு ஒரு துளி கூட அதுல இல்லை வந்து. ஒண்ணு கேட்டா இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, அவ்வளவு பெரிய ஸ்பீச்சும் வந்து ஒரு இத்தனை நாள் பேசுனதை தாண்டி இப்ப விஜயோட ஸ்பீச் வந்து ஒட்டுமொத்தமா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பர்சனல் எது, பொதுவான ஒரு விஷயம் எது, இவருக்கான தொழில் எது, இதெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி விஜய் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது, இந்த எலெக்ஷன்ல நான் வெற்றி பெற்றுவேன், எனக்கு வந்து இந்த ஆதரவு இருக்காங்க, என்னை வந்து பிரிச்சு பார்க்க மாட்டாங்க யாரும். விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், இந்த மக்களும் அப்படிதான் என்ன பாக்குறாங்க, அவங்களோட ஒரு ஆளா அப்படின்றது அது அவருடைய மிகப்பெரிய கான்பிடென்ட். சார், எப்பயுமே விஜய் அவர்கள் மேல இருக்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு பிரச்சனை நடந்தா உடனே அதை பத்தி பேச மாட்டாரு, ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துப்பாரு அப்படின்னு. இன்னைக்கு வந்து நாங்குநேரி ரிலேட்டடா ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாரு. பட் ஸ்டில் அது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா நாங்குநேரி சம்பவத்திற்கு வந்து பெரும்பாலும் யாரும் டக்குன்னு எந்த தலைவரும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஊடகங்கள் கூட அதை பெரிய அளவுல கொஞ்சம் இது பண்ணி அதை வந்து செய்தி ஆக்கல வந்து. இப்போ கூட இவர் வந்து முதல்ல இவர் தான் அறிக்கை கொடுத்தாப்புல, எக்ஸ் வலைதளத்தை அறிக்கை கொடுத்தாப்புல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு ட்விட்டர்ல இருந்தா எடுத்து அவர் பேசியிருக்காரு வந்து, ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்ற ஒரு ட்விட்டர் எடுத்து போட்டிருந்தாப்புல. உடனே ஏன்னா ஒரு தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஏன்னா இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட ஒரு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார். கண்டிப்பா வந்து சமூக அவலங்கள், விளிம்பு நிலை மக்களை பத்தி திரைப்படம் எடுக்கக்கூடிய அவரும் ஒரு கலைஞர். அவர் இன்னைக்கு அரசியல் தளத்துக்குள்ள அவரே இருக்காரு அப்படின்றது
விஜய் பேசுறது இன்னைக்கு அது கூட இதுவா இருக்குது. இன்னைக்கு எல்லா ஓவரால் இன்னைக்கு வந்து எல்லா அரசியலும் வந்து தொட்டுட்டு வந்திருக்காப்ல. வழக்கமா வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, ஸ்டாலின் சார் அதுவா இதுவான்னு பேசியிருந்தவர் இது எல்லாத்தையும் தொட்டு இதுதான் கரெக்டான அரசியல், இதுதான் கரெக்டான ஸ்பீச்னு எனக்கு தோணுது. சார் இப்போ இந்த கூட்டம் சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல சார், அதுல பார்த்தோம்னா இந்த விஜய் அவர்களை பின்தொடர வேணாம்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். ஏன் சார் கேட்க மாட்டாங்க என்னன்னே தெரியல. உண்மையாவே வந்து நீங்க இந்த நீலாங்கரை வீட்டுல இருந்து வேலூர் போறது வரைக்கும் 4.5 மணி நேரம் பின்னாடியே ஓடின்னு வராங்க. சொல்லி சொல்லி பார்த்துட்டு இது மறுபடியும் என்ன பண்ணுங்க, இது வந்து டிவிக்கு ஆட்கள் பண்றதோ அல்லது வந்து இதுவோ கிடையாது, பொதுவான பொதுமக்களே பண்றாங்க. இல்ல ரசிகர்கள் தான் இந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, அது வந்து ஆமா நீங்க அப்படி ஒரு இதோட எடுத்துக்கலாம். சைன் பண்ணது இவருக்கு வந்து குடும்ப பிரச்சனை வந்துருச்சு, இவருக்கு மக்கள் எல்லாம் வெறுப்புல இருக்காங்க அப்படின் பொழுது இவ்வளவு கூட்டம் ஏன் வருது? நம்ம வந்து சார் அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். அது அதுக்கு மேல என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட், நிறைய பேர் தொப்பு தொப்புன்னு விடுறாங்க. அது போன இதுலயே சொல்லி பார்த்தாச்சு. வந்து இப்ப இவங்க என்ன ஆகணும், இவங்க ஆட்களை வச்சு அவங்களை விரட்டி விட்டா அவங்க இன்னும் ஃபோர்ஸ் ஆவாங்க. நீங்க வந்து எப்பவுமே ஒருத்தன் வந்து ரொம்ப நீ வராத இது பண்ணாதன்னு நீங்க தடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் இன்னும் உக்ரமாவான். அது அதுதானே வரலன்றா நான் என் வேலையும் அந்த வேலையும் நான் ஒன்னா விட்டு வரேன் பாருன்ற ரேஞ்சுக்கு வருவானுங்க. ஆமா, அதனால இது அவங்களா பார்த்தா முடிவு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வச்சு எங்க வந்து என்ன பண்ணலாம், அவர் சொன்ன மாதிரிதான் ஜனநாயகம் ஆரம்பிச்சு கரூர்ல முடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கொஞ்ச காலம் தான் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் வந்த பிறகு அவங்க ஆதவர் ஜனாவோட பேசியிருந்தாரு. தேர்தல் ஆணையம் வந்த பிறகு நாங்க வந்து 234 தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ற ஒரு ஐடியாலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பர்மிஷன் வாங்குற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த கூட்டம் வந்து அதை வந்து கெடுத்து விட்டுருமோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தாலும் அதை காமிச்சு நிறைய இடங்களுக்கு இவங்களுக்கு அனுமதி மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இவங்க இதையே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையா. அவங்களே பார்த்து இது பண்ணணும். சரி வராப்புல நீங்க எங்க போயிட போறீங்க? ஒரு இன்னைக்கு வந்து உள்ளங்கையில செல்போன் கிடக்குது, அவ்வளவு சேனல்ல வந்து லைவ் பண்றாங்க. உங்க ஊர் வழியா தானே போறாங்க, நின்று பார்த்து அப்படி தானே போறாருன்னு பார்த்துட்டு போகலாம். அது என்னன்னு தெரியல, அந்த வீல எடுத்து போய் துரத்தி மறதும் அங்க வந்து செல்ஃபி எடுக்கிறதும் ரீல்ஸ் போடுறதும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இது எம்ஜிஆர் காலத்துலாம் கூட அப்படி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படிலாம் கூட இல்லை, ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. வந்து இந்த மீடியாவுடைய தாக்கம் தான் அதுக்கான காரணம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.